நண்பர்களே, இந்த வீடியோவில் Zoom Cloud Meeting அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நமது மொபைலில் பிளே ஸ்டோரில் சென்று சர்ச் பாரில் Zoom Cloud Meeting என்று டைப் செய்து சர்ச் ஆப்ஷன் கொடுக்கவும். அப்ளிகேஷனோட அளவு 25 MB மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். முழுவதும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பட்டன் நமக்கு அப்பியர் ஆகும். அப்போ நம்ம இன்ஸ்டால் பட்டனை நம்ம கிளிக் செய்யணும். Zoom Cloud Meeting அப்ளிகேஷன் முழுவதும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பனுங்கிற பட்டன் அப்பியர் ஆகும். நம்ம ஓப்பனுங்கிற பட்டனை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் அ மீட்டிங், ஸ்டார்ட் ஆர் ஜாயின் எ வீடியோ மீட்டிங் அண்ட் கோ அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் எ மீட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஒருத்தவங்க அனுப்புகிற லிங்க்கு, அந்த லிங்க்கில் உள்ள ஐடி, பாஸ்வேர்டு இதை பயன்படுத்தி மீட்டிங் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் எ மீட்டிங் என்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஜாயின் எ மீட்டிங் அப்படிங்கிற பக்கத்தில் பாருங்கள், மீட்டிங் ஐடி கேட்டிருக்கு. அந்த மீட்டிங் ஐடியே நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டுள்ள அந்த லிங்க்கோட பாட்டமில் லிங்க், மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கும். நீங்கள் மீட்டிங் ஐடி அப்படிங்கிற இடத்துல ஐடி நம்பரை நீங்கள் டைப் செய்யணும். ஜாயின் மீட்டிங்கில் நீங்கள் மீட்டிங் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் மீட்டிங் பட்டனை அழுத்துறதுக்கு முன்னால் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க நம்ம வசதிக்காக. என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால், நான் எதுவுமே இந்த கான்ஃபரன்ஸில் பேசலை, நான் ஜஸ்ட் ஆடியன்ஸாக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். 2வது பட்டன் பாருங்கள், டர்ன் ஆஃப் மை வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனும் அதே தான். என்னுடைய வீடியோ அவங்க மற்ற கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ தெரியாது. உங்களுடைய நேமோ, உங்கள் செல்ஃபோனுடைய அந்த ஐடி நேமோ அது மட்டும்தான் தெரியுமே தவிர உங்கள் வீடியோ அவங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மீட்டிங் ஐடி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறீங்களோ, அடுத்ததாக பாஸ்வேர்டு கேட்டு அடுத்த மெசேஜ் நமக்கு வந்து. ஸோ ஐடிக்கு கீழே இருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக அதில் ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம மீட்டிங்குள்ளே நுழைவோம். அடுத்ததாக நீங்கள் மீட்டிங்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் அலோ ஜூம் டு ரெக்கார்ட் ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட கேட்குது. நீங்கள் அலோங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம மீட்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதில் நான் 3 பிக்சர் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் நமக்கு ஒரு பிக்சர் தான் தோன்றும். அந்த அப்பியர் ஆகிற அந்த ஒரு பிக்சரில் கீழே வந்து ஒரு 5 ஆப்ஷனும் மேலே ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸோட ஆடியோவை மைக்கை நான் பயன்படுத்திக்குவா அப்படிங்கிறது கேட்குது. நீங்கள் சப்போஸ் ஹெட்ஃபோன் பயன்படுத்தலைன்னா நீங்கள் அந்த டிவைஸ் மைக்கை தான் பயன்படுத்தி ஆகணும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது மைக்காக அப்பியர் மாறிடும். அது 2வது பட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஹெட்ஃபோன் இருந்த இடத்துல மைக் இருக்கும். அடுத்த 2வது பட்டன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா படம் இருக்கும். அந்த ஐக்கான் இருக்குது. அந்த வீடியோ கேமரா ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ மற்றவங்களுக்கு தெரியும். தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் க்ளோஸ் ஆயிரும். அடுத்து ஷேர்னு ஒரு க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஏதாவது தகவல் சொல்ல வேண்டியது இருந்தால் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. எத்தனை பேர் இந்த மீட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக அதை பார்த்துக்கலாம். அடுத்து 3 டாட் உள்ள மோர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வீடியோவில் ஆன்லைனில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.
போஸ்ட் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் லீவ்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மீட்டிங்லேருந்து வெளியேற போகிறீங்கன்னா அந்த பட்டன் நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். நீங்கள் அது இல்லாமல் பேக் கொடுத்துட்டு வெளியில் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள டேட்டா காலி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கீப் அப் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஜூம் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது என்பதை தெளிவுபடுத்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.